கே மணி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில இப்போது கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவரப்பு தயாரா இருக்கும், அப்படி வந்தால் எங்களுக்கான அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுமான ஒரு. ஆமாங்க, நேற்று நான் சொன்னேங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும். நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசும்பொழுது, இதுதான் எங்களுடைய ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜேர்னி, இந்த சமுதாயத்திற்கு நீங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எது தவறா பார்க்கலீங்கன்னா, நாங்களும் சொல்வது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எல்லா ஜாதிகளுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்கன்னா, ஆனால் ஒரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டலையும் ஆட்டுறாங்க. நேற்றே சொன்னோம், குலசேகரன் கமிஷன் அவங்க என்கொயரி ரிப்போர்ட்டு 6 மாதம் தான் கேட்டாங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில் காசு சர்வே இருக்கும், இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கலாம். அதனால் திமுக அரசில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் நியாயம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களும் இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக என்ன சொல்றாங்கன்னா, பீகாரை உதாரணமா காட்டுறாங்க சார். மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஜாதி வாரியா விகிதாச்சார பங்கீடு கொடுத்தா பீகார்ல கொடுத்த மாதிரியே அது செல்லுபடி ஆகாம போயிடும். மாநில அரசுக்கு அதிகாரம் பீகார்ல கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தடை செய்யவில்லை, மத்திய அரசு தடை செய்யல, கோர்ட்ல தடை பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட் இங்க எங்கேயுமே மத்திய அரசு எங்கேயும் சொல்லல நீங்க சென்சஸ் நடத்தக்கூடாது என்று மத்திய அரசு சொல்லல. ஒருவேளை சென்சஸ் நடத்தினீங்கன்னா அது பொருந்தாதுன்னு நம்ம எங்கேயுமே சொல்லிங்கன்னா, கர்நாடகால சென்சஸ் நடத்திட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, கமிஷன் ரிப்போர்ட்டை திருடிட்டாங்க, எங்களால பப்ளிஷ் பண்ண முடியலங்கிறாங்க. இந்தியா முழுவதும் பிரச்சனை தான். அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, 69% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீங்க, எந்த ஆதாரத்தில் கொடுத்திருக்கிறீங்க, வேகமா ஒரு காஸ்ட் சென்சஸ் நடத்துங்க. மாநில அரசுக்கு தான் சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு சொல்லல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்களும் ஆதரிக்கிறோம், நடத்துங்க. விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்தையும் முன்னெடுத்துட்டு போலாம். நீங்க மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்துவாங்க. மத்திய அரசு குறிப்பாக ஆங்கிலேயர்கள் 1931 காஸ்ட் சர்வே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா நீங்க காஸ்ட் சர்வே கடைசியா யூபிஏ நடத்தி என்னாச்சுன்னு எல்லோருக்குமே தெரியும். ஒரு மத்திய அரசு ஒரு காஸ்ட் சர்வே நடத்தி காஸ்ட் சர்வேல வந்திருக்கக்கூடிய ஜாதிகள் உண்மையான ஜாதிகளை விட 150 மடங்கு அதிகம். எல்லோருக்குமே குழப்பம். ஓபிசி சமுதாயத்தை விட 100 மடங்கு மக்கள் நான் இந்த ஓபிசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசுடைய சர்வேவும் மாநில அரசை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இவங்கெல்லாம் போய் தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீங்க சென்சஸ் நடத்துவதற்கு தடை செய்தது யாருன்னு நீங்க சொல்லணும். மத்திய அரசு எங்கே தடை பண்ணியிருக்கிறோமா? உள்துறை அமைச்சர் கீழே ரெஜிஸ்டர் ஆஃப் சென்சஸ் வர்றாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை நாங்க சொன்னோமா? நாங்க அதை எதிர்க்கிறோமா? குலசேகரன் கமிஷன் 6 மாசம் என்கொயரி கொடுத்தாங்க, ஏன் முதலமைச்சர் அவர்கள் அது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல? 6 மாசம் தானே கேட்டாங்க, பாதி வேலையை முடிச்சிட்டாங்களே. ஏன் கர்நாடகால காங்கிரஸ் அரசு நடத்துறாங்க, அங்கே பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடாது என்று சொன்னோமா? நடத்தினவங்க இன்னைக்கு தொலைஞ்சு போச்சுங்கிறாங்க. அதற்கு பொறுப்பு நாங்கள் இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மக்களை குழப்புவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே நிமிஷம் கேட்டுட்டு இங்க வர்றேன். எப்பொழுதும் சந்தித்ததுதான் போடுவாங்க, இந்த வாட்டி அதை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரிச்சிருக்கு பாக்குறீங்களா? அது கூடுதல் கவனம் பெற வேண்டும். ஆனா நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, இந்தியாவை பொறுத்தவரை நேற்று புதிய ஆளுநர்களை மத்திய அரசு நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. பல்லா அவர்கள் இந்தியாவுடைய உள்துறை செயலாளராக 5 ஆண்டுகள் இருந்தவங்க, இன்னைக்கு மணிப்பூருக்கு போறாங்க. VK சிங் அவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி அமைச்சராக இருந்தவங்க, மிசோராமுக்கு போறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமான இடத்திற்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறையில் இருந்த உயரதிகாரிகள் இன்னைக்கு ஆளுநராக செல்றதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் அதே போல டெபுட்டி NSAவாக IBயில் நீண்ட காலம் பணியில் இருந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நிச்சயமா 35 ஆண்டுகள் காவல்துறையில் இருந்திருக்கிறாங்க, IBயில் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கவர்னர், ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஆளுநராக வரல, இஸ் அ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் ஆளுநர் இதை பற்றி பேசலீங்கன்னா அவரும் இதை பற்றி என்கிட்ட சொல்லல. அதனால் ஆளுநர் அவரை பொறுத்தவரை அவருடைய கோணத்தில் என்ன பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சைனாவுடைய அச்சுறுத்தல் இருக்கு. காரணம், இலங்கையில் வந்திருக்கக்கூடிய அரசு, அங்கே சைனா ஏற்படுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம், ஏன்னா கடல் பகுதியிலிருந்து 21 நாட்டிக்கல் மைலில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு பார்க்குறோம். ISIS சித்தாந்தம் பரவி இருப்பதை பார்க்கிறோம், தீவிரவாத சித்தாந்தம்.
அதையெல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளை பார்க்குறோம். அதனால் ஆளுநரை பொறுத்தவரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியலீங்கன்னா, பட் அவர் லா அண்ட் ஆர்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பதற்கு அவருக்கு முழு தகுதி இருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. அண்ணா இந்த பக்கம் அண்ணா அண்ணா இது வந்து நிறைய மர்ம முடிச்சுகளுங்கண்ணா. நீதிபதி அவர்கள் ஒருவர் நான் விசாரிக்க மாட்டேன் என்று வெளியே போயிருக்கிறாங்க. அந்த வழக்கில் இருந்த அதிகாரிகள் இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதை விசாரித்த ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அதுவும் அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ஏகப்பட்ட மர்ம முடிச்சுக்கள். அதனால் இது மாநில அரசு இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். ஏன்னா ஒரு நாளுமே இந்த அரசு ஜாஃபர் சாதிக் கேஸை பொறுத்தவரை அரசின் மீது சந்தேகம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் டிஜிபி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து என்ன நடக்குதுன்னு அவர் முதல்ல சொல்லிட்டுங்கண்ணா. டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தர் சிறையில் இருக்கார் இன்னைக்கு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏன் இருக்கிறாங்க, டெப்டேஷன்ல போன ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அதிகாரிகள், அதையெல்லாம் டிஜிபி அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்புங்கண்ணா. வன்னியர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு வழங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறவும் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா நான் தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னேங்கண்ணா. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆட்சியில் என்ன 1 வருஷம் இருக்க போறீங்க, நீங்க இன்னைக்கு செய்யுங்க. நாங்க அரசியலே செய்யல, நாங்க எலெக்ஷன்லயே நிக்கல, நாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயே நிக்கலிங்கிறாங்க. இதை விட தெளிவா எப்படி சொல்றதுக்கண்ணா? அது அவர்களுடைய கொள்கை. நாங்க 2026 தேர்தலையே போட்டி போடலைங்கிறாங்க. அதான் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவுங்கிறது. இதை விட தெளிவா சொல்றோமா? அவங்களுடைய கொள்கையை அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதான் முதல்லயே சொல்லிட்டேங்கன்னா, அவங்க சொல்வதில் எந்த தவறும் இல்லை. காரணம், அவர்கள் அரசியல் பயணத்திலே இது உச்சபட்ச ஒரு விஷயமாக அவங்க பார்க்கறாங்க. நாங்கள் சொல்வது விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், எதிர்பார்ப்பு.